இந்த அடிக்ஷன் ஸ்டேஜ் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களால சொசைட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை கூட பார்த்துக்க முடியாது. இந்த 5 இடத்துலையுமே அவங்களுக்கு டேமேஜஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் குடிக்கிறதுக்கு காசு கேட்பாங்க, சண்டை போடுவாங்க, தரலனா திருட ஆரம்பிப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல கடன் கேட்க ஆரம்பிப்பாங்க, தரலனா வேலைக்கு போக மாட்டாங்க, அடுத்து வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையில் அவங்களால நிலையாக இருக்க முடியாது. நிறைய பிரச்சனை வரும். குடிச்சிட்டு ரோட்டில் விழுவாங்க, அடிப்படும். ஆனாலும் அவங்க திருப்பி போய் குடிப்பாங்க, டிப்ரெஷன் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இருந்தாலும் அவங்க குடியை நிறுத்த மாட்டாங்க, நிறுத்தணும்னு நினைப்பாங்க. நைட்டு குடிச்சிட்டு நாளையோட நான் குடிய விடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது முடியாது. எதனாலனா அவங்களுக்கு அந்த ஆல்கஹால் மேலே இருக்கிற சகிப்புத்தன்மை அதிகமாகிடும். சோஷியல் ட்ரிங்கிங்கில் ஒருத்தவங்க 30 ml ஸ்டார்ட் ஆகி ப்ராப்ளமேட்டிக்கில் கணக்கே இல்லாமல் போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர் சோஷியல் ட்ரிங்கர் ஆக முடியாது. ஆனால் ஒரு சோஷியல் ட்ரிங்கர் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கராக ஆகலாம். இதில் நீங்கள் எந்த ட்ரிங்கிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, குடியை விட்டுட்டு ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது தேவைப்படலனாலும் உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.